தவேக தலைவர் விஜய் வருகையை முன்னிட்டு மார்க்சிஸ்ட் அலுவலகம் முன்பு காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆகிய இருவரும் இடதுசாரி கட்சிகள் தங்களுடைய ஆதரவை தவேகவிற்கு ஆட்சி அமைப்பதற்காக வழங்கியிருக்கக்கூடிய சூழலில் நன்றி தெரிவிப்பதற்காக மார்க்சிஸ்ட் அலுவலகம் விஜய் வருகிறார் என்பதாக செய்தி வெளியாகியிருந்த சூழலில் தற்போது மார்க்சிஸ்ட் அலுவலகத்தில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் லட்சுமணன். அங்கு விஜய் எப்போது வருகை புரியவிருக்கிறார்? அவர் ஆளுநரையும் சந்திக்கவிருப்பதாக செய்தி இதற்கு முன்பாக வெளியாகியிருந்தது. ஆக தற்போது விஜயினுடைய வருகை உறுதி செய்யப்பட்டு விட்டதா? அவர் இந்த சந்திப்பில் செய்தியாளர்களையும் சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? தமிழக வெற்றிக் கழகத்திற்கு பெரும்பான்மை நிரூபிக்க இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மேலும் பிசிக உள்ளிட்ட 3 கட்சிகளும் தற்பொழுது ஆதரவு கொடுத்திருக்கக்கூடிய நிலையில் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக ஸ்ரீநகரில் இருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்திற்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்திற்கும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் வரையிருப்பதாக ஒரு தகவல் வெளியாகியிருந்தது. அந்த வகையில் விஜயை பார்ப்பதற்காக தற்பொழுது பார்த்தோம் என்றால் இந்த இரு அலுவலக பொதுமக்கள் ஏராளமான குழுவினர் இந்த பொதுமக்களை கட்டுப்படுத்துவதற்காகவும் பாதுகாப்பு பணிகளுக்காக இந்த இடங்கள், அதாவது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட இரு தலைமை அலுவலகம் முன்பு 500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். ஏனென்றால் விஜய் வருவதற்கு ஒரு இடத்திற்கு முன்பாகவே பார்த்தோம் என்றால் அதிகமான மக்கள் கூடுவார்கள் எதிர்பார்க்காக இருக்கிறது. அந்த வகையில் தான் தற்பொழுது பார்த்தோம் என்றால் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகம் முன்பு பலத்த போலீஸ் பாதுகாப்பானது போடப்பட்டிருக்கிறது. ஒரு பக்கம் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டார்கள், இன்னொரு பக்கம் பார்த்தோம் என்றால் பெரும்பான்மை கிடைத்ததை கொண்டாடும் விதமாக தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்டோர் இணைந்து தொடர்ந்து பல்வேறு பகுதிகளில் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் தன்னுடைய மகிழ்ச்சிகளை வெளிப்படுத்தி வருகின்றனர். அந்த வகையில் சென்னையில் பல்வேறு இடங்களில் இதுபோன்ற நிகழ்வானது நடைபெற்று வருகிறது. ஒரு பக்கம் இந்த நிகழ்வு நடைபெற்றது, இன்னொரு பக்கம் போலீஸ் பாதுகாப்பு நடைபெற்று வருகிறது. மூன்றாவதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைமை அலுவலகத்தில் இன்னும் சற்று நேரத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் பொறுத்தவரை இன்னும் சற்று வரவேற்கக்கூடிய நிலையில் அந்த வகையில் அவரை வரவேற்பு விதமாக பிசிக தலைவர் திருமாவளவன் இன்னும் சற்று நேரத்தில் வர இருக்கிறார். மேலும் மாநில வெற்றிக் கழகத்தை விஜயை வரவேற்பதற்காக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளரும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளரும் உள்ளிட்டோர் முக்கிய பிரதிநிதிகள் வரவேற்பதற்காக கட்சி தலைமை அலுவலகத்தில் இருக்கின்றனர். மேலும் அவருடன் இணைந்து இந்த ஆதரவு கடிதத்தை வழங்கி மேலும் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக விஜய் நன்றியும் தெரிவித்திருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக செய்தியாளர்கள் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இதற்கு முன்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் இருவரும் மட்டுமே செய்தியாளர்களை சந்தித்த நிலையில் கூடுதலாக இன்னும் பிசிக தலைவர் திருமாவளவன் செய்தியாளர்கள் சந்திக்க வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் செய்தியாளர் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் ஒரு பக்கம் கூறப்பட்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தோம் என்றால் 6:30 மணி அளவில் ஆளுநரை சந்திப்பதற்காக விஜய் நேரம் கேட்டிருக்கக்கூடிய நிலையில் அதற்கான நேரமும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் 6:30 மணி அளவில் நேரடியாக பட்டினப்பாக்கம் பயணத்திலிருந்து நேரடியாக ஆளுநர் மாளிகை செல்கிறாரா இல்லை இங்கு வந்துட்டு பிறகு அங்கு செல்கிறார் என்ற குறித்து காத்திருந்தான் பார்க்க வேண்டும். அதற்காக முன்கூட்டியே பார்த்தோம் என்றால் இந்த போலீஸ் பாதுகாப்பானது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் 7:30 மணி அளவில் இருப்பதாலும் அதற்கு முன்பாகவே ஆளுநரை சந்திக்கக்கூடிய நேரம் கேட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் ஆளுநரை சந்தித்த பிறகுதான் இங்கு வருவார் என்ற பெரும் எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. அந்த வகையில் தான் இந்த விஜயை பார்ப்பதற்காக தற்பொழுது பொதுமக்கள் பலப்படுத்தப்பட்டுள்ளார். லட்சுமணன், அடுத்ததாக கூட்டணி நிலவரம் பொறுத்து பார்த்தோமேயானால், அதாவது போஸ்ட் போல் அலையன்ஸை பொறுத்தமட்டில் பார்த்தோமேயானால் சிபிஐ மற்றும் சிபிஎம் ஆகிய இடதுசாரி கட்சிகள் தவேகவிற்கு ஆதரவு வழங்கியிருக்கிறார்கள். ஆக விசிக தரப்பிலும் ஆதரவானது இன்று தெரிவிக்கப்படுமா, இல்லாவிடில் உயர்நிலை கூட்டமானது நிறைவு பெற்ற பிறகு கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் தெரிவித்ததைப் போல நாளை அதற்கான அறிவிப்பு வெளியாகுமா? அவர்களுடைய நிலைப்பாடும் இடதுசாரிகளினுடைய நிலைப்பாடை ஒத்ததாகவே இருக்குமா? நாம் என்ன எதிர்பார்க்கலாம்? கண்டிப்பாக இதில் 3 கட்சிகள் இணைந்துதான் இந்த கூட்டணியை உருவாக்கி இருக்கின்றனர். ஏனென்றால் பெரும்பான்மை நிர்வகிப்பதற்காக 3 கட்சிகளுமே அந்த கூட்டணிக்கு செல்ல வேண்டும். அந்த வகையில் இரு கட்சிகளும் பார்த்தோம், வலதுசாரி இடதுசாரி உள்ளிட்ட கட்சிகள் பார்த்தோம் என்றால் தொடர்ந்து தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபிக்க தொடர்ந்து அதிகாரப்பூர்வமாக தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு கொடுப்போம் என அறிவித்திருந்தனர். அந்த வகையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் இந்த இடத்திற்கு, அதாவது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகம் வந்து அதற்கு பிறகு அந்த பெரும்பான்மையை நிரூபிக்கும் வகையில் ஆதரவு கொடுப்பதாக இதற்கு முன்பாகவே செய்தியாளர் சந்திப்பில் சண்முகம் தெரிவித்திருந்தார். அந்த வகையில் வேறொரு நிகழ்ச்சியில் பங்கேற்கக்கூடிய நிலையில் பிசிக திருமாவளவன் இன்னும் சற்று நேரத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்திற்கு வந்து அவர்களுக்கு, அதாவது தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு தெரிவித்து அதற்கு பிறகாக பார்த்தோம் என்றால் செய்தியாளர் சந்திப்பானது நடைபெறும் எனவும் கூறப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அவர்களுக்கு இந்த ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என இதற்கு முன்பாகவே தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் பொறுத்தவரையுமே பல்வேறு மேடைகளில் பேசியிருக்கிறார். எங்களுடைய கூட்டணியில் இந்தியவர்களுக்கு
ஆட்சியிலும் அதிகாரத்தில் பங்கு நாங்கள் கொடுப்போம் என தெரிவிக்கப்பட்டு வரும் நிலையில் விசிகாவிற்கு அமைச்சர் பதவி ஒன்று வேண்டும் என தொடர்ந்து கட்சி சார்பாக வலியுறுத்தப்பட்டு வருவதாகவும் அவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகவும் கூறப்படுகிறது. கனகதாரா, உங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி லட்சுமணன் பழனி.